ஜீசஸ் 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 ஜீசஸ். உங்க வல்லமை இறங்கட்டும். இந்த ஆண்கள் சைடில் வல்லமை இறங்கட்டும். நல்லா கூப்பிடுங்க. ஆண்கள் சைடில் வல்லமை இறங்கட்டும். பெண்கள் சைடில் வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகள் வத்தியில் வல்லமை இறங்கட்டும். அப்பா அப்பா அப்பா. ஏசையா 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 ஏசையா. அக்கத்தரலர மகஷதபா சிக்கபகதரலர கபா சீமகதரலர கபா மலமன மகதரலர கிரபகதரலர கமகதரலர கபகதரலர கபகதரலர கபக கபகதரலர கபா கபகதரலர கபா கபகதரலர கபகதரலர கபா கபகதரலர கபகதரலர கபக கபகதரலர கபகதரலர கப கபகதரலர கபகதரலர. Jesus 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 நாமத்தை விடக்கூடாது. ஏசுன்னு சொல்லிட்டே இருக்கணும். இதை விட்டு போகும்போது உங்க உடல்ல அற்புதம் உண்டாகுது. எனக்கு தெரிஞ்ச அநேகர் வியாதியோட வந்திருக்கீங்க. வியாதியோட வந்திருக்கீங்க. கொல்லாத பலவீனம் எல்லாம் இல்லாம போகுதுன்னு சொல்லு. போகுது. ஜீசஸ் உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆதிப்பேன். முழு பலத்தோடு ஆராதிக்கிறப்பா. மானாமதுரையில ஒரு கூட்டம் ஆராதிக்கிறப்பா. நாம மகிமை அடைய, நாம மகிமை அடைய. சப்பா எசையா அன்பு கோருவே. சொல்லுங்க. எசையா எசையா பா மை எசையா எசையா பாருங்கப்பா. எசையா பா யேசுராஜா யேசுராஜா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. கை கூப்பி சொல்லுங்க. நன்றி அப்பா. இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. இந்த சபைக்காய் நன்றி அப்பா. நீங்க வந்துட்டீங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கப்பா. எங்கள் உள்ளத்துல வந்துட்டீங்க. இந்த இடத்துல வந்துட்டீங்க.
உங்க நாமத்துல கூடி இருக்கிறோம். அதனால வந்துட்டீங்க, நீங்க சொன்னபடி வந்துட்டீங்க. இவர் மைக் எடுத்துக்காது, சொல்றத சொல்லவையாம இருவர் கூடனாலே வந்துருவேன்னு சொன்னாரு. இங்க 200க்கு மேல கூடி இருக்கு, 300க்கு மேல கூடி இருக்கீங்க. உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரா? இருக்கிறீங்க. அப்பா நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. நீங்க வல்லவர் வல்லவரேன்னு கூப்பிடுங்க. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்வீங்க. அதிசயம் செய்தாரா அந்த சபைக்கு? வல்லவரே மகிமையா அதிசயம் செய்திருக்கீங்க. அதிசயம் செய்தி உங்க நாமம், உந்தன் திருநாமம் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தமானதே. பரிசுத்த உந்தன் திருநாமம் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தமானதே. சொல்லுங்க, பரிசுத்த 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 பரிசுத்த. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னதமானவர் மறைவில் வந்திருக்கிறவங்க கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. உன்னதமானவர், உன்னதமானவர் மறைவில் வந்திருக்கிறோம், மறைவில் வந்திருக்கிறோம். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் நிழல்ல இருக்கிறோம், நிழல்ல இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. நம்பி இருக்கிறவர், நான் நம்பி இருக்கிறவர். அதனால வேடனின் கண்ணிக்கு தப்பு வைக்கிறீங்க, வேடனின் கண்ணிக்கு தப்பு வைக்கிறீங்க. வேடனின் கண்ணி, வேடனின் கண்ணி தப்பு வைக்கிறவர் இருக்கிறீங்க, தப்பு வைக்கிறவர் இருக்கிறீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வேடனுடைய கண்ணி எங்க மேல பலிக்காது, வேடனின் கண்ணி எங்க மேல பலிக்காது. பிசாசின் கிரியை எங்களை மேற்கொள்ளாது, பிசாசின் கிரியைகள் எங்களை மேற்கொள்ளாது. பிசாசின் தந்திரம் எங்களை ஒண்ணு செய்ய முடியாது, பிசாசின் தந்திரம் எங்களை ஒண்ணு செய்ய முடியாது. நாங்க வல்லவர் நிழல்ல இருக்கிறோம், நாங்க வல்லவர் நிழல்ல இருக்கிறோம், நாங்க வல்லவர் நிழல்ல இருக்கிறோம். வேடனின் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறோம். அவர் எங்கள் கோட்டையா இருக்கிறாரு, அவர் எங்கள் அடைக்கலமா இருக்கிறாரு, அவர் எங்கள் நம்பிக்கையா இருக்கிறாரு, அவர் எங்கள் தேவனா இருக்கிறாரு. அதனால வேடனின் கண்ணி எங்க மேல பழிக்காது, பிசாசின் கிரியைகள் எங்க மேல பழிக்காது, அது எங்களை மேற்கொள்ளாது. நன்றி அப்பா. வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் நோய்க்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறவர் சொல்லுங்க. தப்புவிக்கிறவரே, தப்புவிக்கிறவரே, பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து, பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து தப்புவிக்கிறவரே, தப்புவிக்கிறவரே. நோயிலிருந்து உங்களை தப்புவிக்கிறாரா? தப்புவிக்கிறார். ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால சகல நோய்களும் இப்போது சரீரங்களை விட்டு வெளியேறட்டும்னு சொல்லுகிறோம். நீங்க நோயிலிருந்து தப்பு வைக்கிறவரப்பா, பாலாக்கும் கொள்ளை நோயிலிருந்து தப்பு வைக்கிறவரப்பா. சரீரங்களை விட்டு பலவீன ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால், ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ், வாயை திறந்து பேசு, விசுவாசிகள் பேசு. புதுசா வந்திருந்தா இயேசுன்னு கூப்பிடு. வியாதி மேற்கொள்ள கூடாதுன்னு நான் கத்திட்டு இருக்கேன். வியாதியோடு வீட்டுக்கு போக மாட்டீங்க, வியாதியோடு வீட்டுக்கு போக மாட்டீங்க. Thank you Jesus, 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 thank you Jesus,
Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yeah. Thank you, Jesus. ஏன் தெரியுமா? உன்னதமானவர், Amen. சர்வ வல்லவர் நம்மோட இருக்கிறார். Amen. நம்ம ஜெயம் எடுப்போம். Amen. ஜீசஸ் உன்னதமானவர், நம்முடைய தாபரமானார், Amen. நம்முடைய தாபரமானார். Amen. அதனால வாதை கூடாரத்தை அணுகாத, பொல்லாப்பு மேற்கொள்ளாத, பொல்லாப்பு மேற்கொள்ளாத, வாதை அணுகாத, மேற்கொள்ளாத. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படி கை உயர்த்தி ஏசையா ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே, சொல்லுங்க. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையா உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. விட்டு சொல்லுங்க. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஏசையா 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 நாமத்தை சொல்லுங்க. ஏசையா 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 ஏசையா. Thank you அப்பா, 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 நன்றி அப்பா. என் மேல கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் மேல வாஞ்சியா இருப்பதால நான் உன்னை விடுவிப்பேன். அதை இப்படித்தான் நான் இன்னொரு மாற்றி சொல்றேன். நீ வாஞ்சியா இருக்கிறியோ இல்லையோ, நான் உன் மேல வாஞ்சியா இருக்கேன். ஆமென். ஜீசஸ் சொல்றாரு, நான் உன் மேல வாஞ்சியா இருக்கேன். நான் உன்னை லவ் பண்றேன். நான் உன் மேல அன்பு கூறுறேன். தேங்க்யூ அப்பா. நான் உன்னை நினைக்கிறேன். நான் உன் மேல அன்பு கூறுவதால நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். நீ அன்பு கூறுவதால அல்ல, நான் உனக்கு அன்பு கூறுவதால என் அன்பு மாறாது.
அதனால உனக்கு விடுதலை என்றார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? விடுதலை. கைதட்டி விடுதலை, விடுதலை. நீங்க எங்க மேல அன்பா இருப்பதால எங்களுக்கு விடுதலை. இந்த நாள் விடுதலை நாள். நீங்க எங்க மேல அன்பா இருக்கிறதுனால நாங்க எப்படி இருக்கிறோம்ன்றது இல்ல, நீங்க எங்க மேல அன்பா இருக்கிறதால எங்களுக்கு விடுதலை, 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 விடுதலை. இந்த நாள் எங்களுக்கு விடுதலை நாள். விடுதலை தர்றீங்கப்பா. ஜீசஸ். விடுதலை சொல்லுங்க. விடுதலை. இயேசு அப்படின்னாலே சொல்லுங்க. இயேசுன்னு சொன்னாலே இயேசுன்னு சொன்னா விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர், நல்ல தமிழ்ல காப்பாற்றுகிறவர் சொல்லுங்க. காப்பாற்றுகிறவர், நெஞ்சில கை வச்சு என்னை காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். இயேசுனாலே ரட்சகர், காப்பாற்றுகிறவர், நோயிலிருந்து காப்பாற்றுகிறவர், நோயிலிருந்து காப்பாற்றுகிறவர், பேயிலிருந்து காப்பாற்றுகிறவர், பேயிலிருந்து காப்பாற்றுகிறவர், பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், சாபத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், சாபத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், பாதாளம் போகாம காப்பாற்றுகிறவர், பாதாளம் போகாமல் காப்பாற்றுகிறவர், பரலோகம் கொண்டு போகிறவர், பரலோகம் கொண்டு போகிறவர். அவர்தான் ஜீசஸ். அவர்தான் ஜீசஸ். ஜீசஸ், 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 ஜீசஸ். பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், சாபத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், நோயிலிருந்து காப்பாற்றுகிறவர். ஜீசஸ், ஜீசஸ். காப்பாற்றுகிறவரே சொல்லுங்க. காப்பாற்றுகிறவரே, காப்பாற்றுகிறவரே, காப்பாற்றுகிறவரே. காப்பாற்றுவாரா? காப்பாற்றுகிறவர். நான் உன் மேல வாஞ்சையா இருக்கிறதுனால உன்னை காப்பாற்றுவேன். ஒரு நிச்சயம், இதுவரை என்னை காப்பாற்றியிருக்கிறார், உங்களை காப்பாற்றுவாரா? குறிப்பா நோயிலிருந்து உங்களை காப்பாற்று. உங்க தகப்பனை பாருங்க, அம்மனை பாருங்க, சாக ராமநாதபுரம் மருத்துவமனையில் செத்துக்கிட்டு இருக்கிற நிலையில தான் ஆண்டவர். தேங்க்யூ அப்பா. பேசினார். 117 சங்கீதத்தை 16ஆம் வசனத்தை கொடுத்து 16 17 17 வசனம் 17 118 17. ஆமென். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவா. அது வேண்டாம். தண்டிக்கிறது பழைய ஏற்பாடு. தண்டிக்க போற தண்டிச்சாரா? எடுத்து தண்டிக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல அண்டிக் கொள்றவள அணைக்கிறவர், தண்டிக்கிறவர் இல்ல. ஆமென். இதுக்கு கோபம் பாருங்க. அப்பக்கப்ப திரும்பிக்கிறது. ஏய் ஒழுங்கா பாரு, பிடிக்கல இந்த ஃபேனுக்கு. அப்பக்கப்ப திருப்பிக்கிறது. ஓங்கி ஒரு அடி அடிச்சிருவோமா? ஏசுவே நாம நீ என்ன செய்வ? அவன் ஃபேனை பார்த்து பயப்பட காப்பாற்று நடந்துச்சா? நான் சாகாமல் பிழைத்திருந்து இயேசு அறிவிப்பேன். இந்த வசனத்தை கொடுத்து இதுவரை உயிரோடு வச்சிருக்காரா? ஆமென். பாகாதா அபகாதா எபகாதா. உங்களை உயிரோட வைப்பாரா? ஆமென். சொல்லுங்க. நானும் வியாதியினால சாக போறதில்ல. வியாதினால சாக போறதில்ல. இல்ல இல்ல. நானும் சாகாமல் சாகத்தான் போறோம். வியாதியால சாக மாட்டோம். சொல்லுங்க. வியாதியால சாகத்தான் போறோம். ஆனா வியாதியால சாகிறதா இப்ப இல்ல. அந்த நேரம் வரும்போது மேல போயிடுவோம். ஆமென். அது பாக்கியமான மரணம். ஆமென்.
ஆனா வியாதியில நான் சாகாம வியாதியில் நான் சாகாம பிழைத்திருந்து கர்த்தருக்காக வாழ்வேன்ற கை தட்டி ஆமென் சொல். கர்த்தருக்காக வாழ்வே. நான் சாகாமல், வியாதியால் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருக்காக வாழ்வே. கர்த்தருக்காக வாழ்வே. கர்த்தருக்காக வாழ்வே. என்னை வாழ வைத்த கர்த்தருக்காக வாழ்வே. ஒரு ரகசியம் உம்மை குறித்து சொல்ல வேண்டாம். ஆமென். உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன். இயேசுவை நான் அறிவிப்பேன். அந்த பொருத்தனை பண்ணாரா? ஆமென். அதனாலதான் சாகாம இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வார வாரம் அறிவிக்கிறாரா? ஆமென். அவர் சும்மா இவங்க சும்மா இருக்கிறாங்களா? எல்லா நாளும் அறிவிக்கிறாங்க. ஆமென். ஊரா அறிவிக்கிறாங்க. ஆமென். பிள்ளைங்க எழும்பி அறிவிக்கிறாங்க. அதனாலதான் சாகாம சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்பர்கபகதரலரகபா ஏபகதரலரகபா மறுபகதரலரகபா சேபகதரா. சொல்லுங்க, உங்களை காப்பாத்துவார. எங்களை காப்பாற்று. நன்றியப்பா. மமகதரா அபகதரலரா. Hallelujah. சொல்லுங்க. ஒருவேளை நான் வியாதியோட வந்தேன் இன்னைக்கு, நீங்க சொல்றது சரின்னா எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கா? வியாதியோடு வந்தவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கை இருந்தா எழும்புங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கை இருந்தா எழும்புங்க. நான் இன்னைக்கு சுகத்தோட போவேன். அப்ப கை உயர்த்தினவங்க யாரெல்லாம் ஜெபம் பண்ண, ஆமென், நம்பிக்கையுள்ளவங்க எழும்புங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாம எழும்புங்க. எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்குது. இயேசு சென்ற இடமெல்லாம் குணமாக்கினாரு. சென்ற இடமெல்லாம் சொல்லுங்க, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்கிறவரா? நன்மை செய்கிறவர். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குபவரா சுற்றி சுற்றி வந்தாரு. இப்ப எனக்கு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லுங்க. அற்புதம் நடக்குது. இந்த அமலுக்கு அற்புதம் செய்தவர், தகப்பனுக்கு அற்புதம் செய்தவர், எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். சொல்லுங்க. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உணர்ந்து கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா, தேங்க்யூ அப்பா. ரட்சகரே, தேங்க்யூ அப்பா. சுகம் தரும் தெய்வமே. உங்க வல்லமையா சுகமா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. உங்க வார்த்தையால் சுகமானே. தேங்க்யூ அப்பா. உங்க தழும்புகளால் சுகமானே. சேர்ல உட்காரியா? ஏன் கீழே சேர்ல உட்காருங்க. உங்க தயவினால் சுகமானே. தேங்க்யூ அப்பா. சேர்ல உட்கார மாட்டாரா? முகத்தை பார்க்கலாம். கீழே உட்கார்ந்து தெரிய மாட்டேன். முகத்துக்கு காத்த பார்க்கல, கீழே தெரிய. ஃபேன் வர மறைக்குதா இருக்கிற முகத்தை? தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தரும் என் தெய்வமே. சுகம் தரும் என் தெய்வமே. சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லும் போது அற்புதம் நடக்குது. சொல்லுங்க, சொல்லவை. அப்பா அப்பா
அப்பா அப்பா சொல்ல வை சுகம் சுகம் தரும் என் தெய்வமே எனக்கு சுகம் தரும் என் தெய்வமே நம்பிக்கையோடு நிற்கிற எனக்கு என் வியாதியிலிருந்து சுகம் தருகிறவரே என் வியாதியை சிலுவையில் நீர் சுமந்து தீர்த்து விட்டீரப்பா உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் இப்போது எனக்கு பூரண சுகத்தை கொடுக்கிறதற்காக நன்றி பரிபூர்ண விடுதலையை கொடுக்கிறதற்காக நன்றி ஏசையா 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 சுகம் உண்டாவதாக சுகம் உண்டாவதாக கட்டளை கொடு இயேசுவின் நாமத்தினால சரீரங்களை பலவீனப்படுத்துகிற பலவீன ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக வியாதிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால பலவீனம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் ஆட்கொள்வதாக ஆரோக்கியம் அடைவார்களாக என்று கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகத்தை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தில் தெய்வீக ஆரோக்கியத்தை கூறுகிறோம் உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்பா உம்முடைய நாமத்தினால குணமாகிறோம் அப்பா உம்முடைய வல்லமையால குணமாகிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினால குணமாகிறோம் அப்பா சரீர வியாதிகள் மறைகிறதற்காக நன்றி ஒவ்வொரு சரீர அவயவங்களும் ஜீவன் அடைகிறதற்காக நன்றி பலவீனப்பட்ட அவயவங்கள் ஜீவன் அடைகிறதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாயட்டும் சொல்லுங்க முதுகு தண்டுல வல்லமை பாட்டு பாட்டா சொல்லு நன்றி அப்பா முதுகு தண்டுல வல்லமை இறங்குவதாக மூளை நரம்பு ரத்தத்தில் வல்லமை இறங்குவதாக உடல் தோல் கணையத்தில் இறப்பையில் வல்லமை இறங்குவதாக வயிறு பகுதியில வல்லமை இறங்குவதாக சதை பகுதியெல்லாம் வல்லமை இறங்குவதாக முட்டு ஈரல்ல வல்லமை இறங்குவதாக கட்டிகளில் வல்லமை இறங்குவதாக காயங்கள் புண்கள் ஆறுவதாக வல்லமை இறங்குகிறதற்காக முடக்கு வாதங்களிலிருந்து விடுதலை நுரையீரலில் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி சுவாச பகுதிகளில் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆரோக்கியம் அடைந்தார் அதை சரீரத்தில் உணர்ந்தார் அது நடப்பதாக 12 ஆண்டுகள் வேதனைப்பட்டவர் இயேசுவை தேடி வந்தா வல்லமை இறங்கியது இப்ப இறங்குதா வல்லமை இறங்குதா அதை சரீரத்தில் உணர்ந்தார் நாங்கள் உணர்கிறோம் சரீரத்தில் உணர்கிறோம் நன்றி சொல்ல அது நடப்பதாக இப்ப என் பிள்ளை உணரணும் நிக்கிறவங்க உணரணும் சொல்லணும் ஏசு என்னை சுகமாக்கினா சமாதானத்தோட போனாலே நோய் இல்லாம வாழ்ந்தாலே அப்படி நாங்க சொல்லி அனுப்பணும் இப்போ சமாதானத்தோடு இனி நோய் இருக்காது நீ நோய் இருக்காது நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒண்ணு கொடு ஆமே ஒண்ணுமை நாமே நன்றி அப்பா நீ மகதரலரகபாப்பா உங்க பிள்ளைங்கப்பா உங்க நாடி வந்திருக்காங்க ஒரு மனுஷன் வருவான்னு அவங்க வரல ஒரு மனுஷன் வருவான்னு வரல நீங்க வருவீங்கன்னு வந்திருக்காங்க நீங்க வெறுமனே அனுப்ப கூடாது
சொல்லுங்க சுகம் பலன் எனக்குள்ள பாய்ந்து செல்லுதேன்னு சொல்லுங்க சுகம் சுகம் பலன் எனக்குள்ள பாய்ந்து செல்லுது வல்லமை நதியா பாயுது நான் சுகமானே புண்ணியரின் தழும்புகளால் சுகமான ஆமென். இயேசையா ரட்சகரே சுகம் தரும் இயேசையா ரட்சகரே பாருங்கப்பா சுகம் தரும் என் தெய்வமே சுகம் தரும் என் தெய்வமே சுகம் தரும் என் தெய்வமே என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீரையா சொல்லுங்க நோய்களை சிலுவையிலே சுமந்து தீரையா நான் சுமக்க தேவையில்லை உம் தழும்புகளா சுகமானே நான் சுமக்க தேவையில்லை உம் தழும்புகளா சுகமானே விண்ணப்பத்தை கேட்பவரே நம்புறீங்களா கண்ணீரை பார்க்கிறாரா விண்ணப்பத்தை கேட்கிறாரா அற்புதம் செய்கிறாரா அற்புத 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 ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா மனதுருகி கரம் நீட்டி சொல்லுங்க செய்பவரே ராஜா மனதுருகி ராஜா கரம் நீட்டி ராஜா அதிசயம் செய்பவரே ராஜா அதிசயம் செய்பவரே ராஜா அதிசயம் செய்பவரே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஐக்கியப்பா ஆராதனை ஆராதனை ஐக்கியப்பா ஆராதனை ஐக்கியப்பா. ஆராதனை ஐக்கியப்பா ஆராதனை ஆராதனை நன்றியப்பா தேங்க்யூ இப்போ நீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லி சுகத்தை அனுபவிக்கணும் சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நான் சுகமானே நான் சுகமானே ஜீசஸ் நீங்க சுகம் ஆக்கிட்டீங்க என்ன சுகம் ஆக்கிட்டீங்க அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரு நீ சமாதானத்தோட போ நோய் இல்லாம இருக்க போற ஆமே நோய் நீ இருக்காது ஆமே நீ சமாதானத்தோட போ ஆமே சமாதானத்தோட போ உன்னுடைய நம்பிக்கை உன்னை காப்பாத்துது ஆமே விசுவாசம் நான் உன்னை காப்பாத்துறேன் ஆமே வேற உணர்வீங்க இத்தனை பேர் உணர்றீங்களா தங்கச்சி ஒரு என்ன உங்களுக்கு இருந்து ஒரு அந்த பலவீனம் இப்ப நல்லா இருக்காமா இந்த அம்மா சொல்றாங்க நல்ல பலவீனம் இல்லாம ஏசு நீ சுகமாக்கிட்டாரா ஆமே தேங்க்யூப்பா நன்றிப்பா தேங்க்யூப்பா நீங்க என்ன தங்கச்சி ஒரு அற்புதம் பார்க்குறீங்களா தங்கச்சி நீங்க நினைச்சது நடந்திருக்கா இல்லையா
ஆண்டவரே கைவிடாதீங்க இந்த பிள்ளைங்க. தேங்க்யூ அப்பா. உனக்கு என்ன தங்கச்சி ஒரு சுகத்தை உணர்றியா? அம்மா சொல்லுங்க, உணர்றீங்களா? தங்கச்சி சொல்றான், ஏசுனி சுகம் ஆகிட்டார்ல, ஏசுல வந்து சொல்லுங்க அம்மா. அநேகருக்கு சுகம், ஆமே சுகம் கிடைச்சிருக்காப்பா, அங்கிட்டு சொல்லுங்கய்யா. தங்கச்சி சில பேர் ஒருவேளை எழும்பாம இருக்கலாம், உங்களுக்கு அற்புதம் நடக்குது. சொல்லுங்க ஆமே ஆமே ஆமே. இயேசு வந்தாலே உங்களுக்கு அற்புதம் தான். அதுக்கு சாட்சி தான் இந்த தகப்பன். எந்த வருஷம் அங்கே வந்தீங்க? சாத்திரசம்பட்டிக்கு எந்த வருஷம் வந்தா? 84 84 வியாதியோட வந்த. என்ன வியாதி அப்ப? வயிறு வலி, வயிற்று பிரச்சனை. மாசத்துல பெரும்பான்மையான நேரம் மருத்துவமனையில தான் படுத்திருப்பாங்க. மில் ஒர்க்கர். எத்தனை பல நாட்கள் மருத்துவமனையில. அம்மா மேரேஜ் முடிச்சு ஒவ்வொரு மாசமும் பாதி நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். இதான் சாட்சி. நீ உட்காந்துக்காங்க. ஆமே, பாதி நாள் மருத்துவமனையில இருந்தவர் 84 பரிமளா கூட்டிட்டு சாத்திரசம்பட்டி அந்த கிராமத்துக்கு வந்தாங்க. வியாதியோட மருத்துவமனையில சுகம் ஆகல. ஆமே, இதுக்கு சுகம் உண்டாவதாக சொல்ல, இதுக்கு ஒரு சிலுவையா போடுங்க. இது நம்மளை பார்த்து முறைக்குது, அப்படிக்கு எப்படி திரும்பிக்கிறது. ஏசுவி நாமத்தில் உனக்கு சுகத்தை கூறுகிறேன். நேர நில்லு. சரி, அதனால காத்து வந்தா போதும், இப்படி தப்பிச்சுக்கிறோம். அந்த வெயில் நேரம் வந்துருச்சா நல்லாவே. மானா மதுரையில காணாத வெயில் வருது. மானா மதுரையில அல்லேலூயா. அப்போ மருத்துவமனையால காப்பாற்ற முடியல, அப்படித்தானே உங்க அப்பா? ஆனா நீங்க வந்த முதல் நாள் அன்றைக்கே 3 நாள் தொடர்ந்து கர்த்தர. நீங்க 3 நாள் இப்ப வந்தாலே அற்புதம் நடக்கும். அன்னைக்கு அவர் 3 நாள் கூட்டத்துல இந்த கடைசி நாள்ல நான் ஒண்ணு சொல்ல முடியும், கர்த்தரை தேடி வந்த அந்த நாள்ல ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்து இந்த நாள் வர இருக்கிறாரா? அந்த நாள்ல 84 நீங்களே பிறந்திருக்க மாட்டீங்க. 84 யார் யார் பிறந்தீங்க? அந்த நாள்ல மருத்துவமனை செய்ய முடியாதத ஆண்டவர் இந்த மகனுக்கு செய்து அவர் இதுவரை இயேசுவுக்காக வாழ்ந்து. அப்ப உங்க தகப்பனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், நானும் சுகமாகத்தான் இருப்பேன். அந்த நாள்ல சுகம் கொடுத்தவர் இந்த நாள் வரை காப்பாற்றுகிறவர், என்னையும் காப்பாற்ற வல்லவர். கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 ஜீசஸ். முழு உள்ளத்தோடு ஆராது சொல்லுங்க. Thank you அப்பா, thank you அப்பா. ஆராதனை ஆராதனை ஜீசஸ், ஆராதனை ஆராதனை ஏசையா, ஆராதனை 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 ஆராதனை. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறா. நெஞ்சில கை வைத்து இந்த இயேசு எனக்குள்ள, இயேசு எனக்குள்ள என்னை காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார். இதுதான் என் செய்தினா, நீதான் உன்னை காப்பாற்றுவார். அவருக்கு பேரே ரட்சகர். ரட்சகர்னா நமக்கு வடமொழி தமிழ், நல்ல தமிழ்ல காப்பாற்றுகிறார்.
காப்பாற்றுகிறவர். அது வடமொழி தமிழ்னால ரட்சகர்னா பல அர்த்தங்கள். ஆனா அதன் சுருக்கமான நல்ல தமிழ்ல சொல்ல போனா காப்பாற்றுகிறவர். இந்த கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறந்த அந்த தூதன் வந்து சொல்ல வர்றார். அவர் குழந்தையா இருக்கும்போது அவர் பேச முடியாதுல்ல, குழந்தையா படுத்திருக்கிறாரு. மேலே இருந்து பரலோக பிதா அனுப்புறாரு, நீ போய் சொல்லியா தூதனே. கபிரியல் தூதனா எந்த தூதன் தெரியல, ஒரு தூதன் வந்தார். சொல்றாரு, பயப்படாத, பயப்படாதீங்க. இந்த மெய்ப்பர்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருக்கும்போது, என்னடா வெளிச்சம், வெளிச்சம் பிரகாசிக்கும், பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நல்ல செய்தி? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி. அதுல என்ன நல்ல செய்தினா, ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. டேய் உட்கார்ந்துக்கடா, அந்த சேரை போட்டு உட்கார்ந்துக்கடா. டேய் சேரை போட்டு அப்படி கீழே அது உட்காரு, உட்காந்துக்கடா. இவனுக்கு ஏதாவது கொடுங்க, முடிஞ்சு போகும்போது சோறு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. நீ அப்படியே அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு நாள் தான் வந்துட்டு போகாத, உட்காந்துக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிதாவுக்கு ஏக்கம், என் பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சகர் வேணும், ஒரு காப்பாற்றுகிறவர் வேணும். அதனாலதான் பிதா, யாரு இங்க வந்தது? பிதா தான் வந்தார், மகனாய் வந்தார். பிதா சுதனாய் வந்தாரு. அதுதான் பிதா சுதன் பரிசுத்தாவின் யார் சொல்றோம்? பிதா சுதன் பரிசுத்தாவி. பிதா சுதனாய் வந்தார். இன்றைக்கு சுதன் நமக்குள்ள ஆவியா இருக்கிறார். பிதா சுதன் பரிசுத்தாவின் கை தட்டுங்க. பிதா சுதன் பரிசுத்தாவி, பிதா சுதன் பரிசுத்தாவி, பிதா சுதன் பரிசுத்தாவி, பிதா சுதன் பரிசுத்தாவி, பிதா சுதன் பரிசுத்தாவி. எதற்கு அந்த பிதா சுதன்? கத்தோலிக்கத்திலிருந்து வந்து உங்களுக்கு தெரியும், நாங்க எத்தனை முறை பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென் எத்தனை முறை நீங்க நாங்க சொல்லியிருப்போம். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதவன் எத்தனை முறை சொல்லியிருப்போம். எதுக்குயா? காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர், முழு உள்ளத்தோ ஆராதி கத்தலர கப்பா கப்ப கத்தலர கபா பக்கத்தலர கபா சத்த கபகதரலர கபா ஹப்ப கத்தலர அப்ப கத்தலர ஜீச ஜீச ஆராதனை 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 எல்லா இடங்களையும் நான் அஞ்சு சொல்லுவேன். சொல்லுப்பா நீ அத சொல்லியா? ஊரெல்லாம் கேட்டு சொல்லு. என்னென்ன அஞ்சு காட்டியா? நோயிலிருந்து இப்படி காட்டுங்க. நோய், நோய், பேயிலிருந்து பேய், பாவத்திலிருந்து பாவம், சாபத்திலிருந்து சாபம், பாதாளத்திலிருந்து எத்தனை? கையை காட்டு. 5 விடுதலை. காட்டுங்க காட்டுங்க. 5 விடுதலை. நீ அஞ்சாம இருக்க, அஞ்சாம இருக்க 5 விடுதலை. 5 வகையில 5 என்ன சொல்றது? ஆமென். 5 வகையில விடுதலை. ஆமென் ஆமென். இந்த 5 தான் இந்த பூமியை பாழாக்குதா. ஆமென். நோய் பாழாக்குதா, பாழாக்குது. பேய் பாழாக்குது. அதை விட பேயால தான் நோய் வருது. பேய் தான், இந்த பேய் தான் நோயை கொண்டு வருது. அடுத்து பாவத்தை இப்படி காட்டுங்க. இதான் நோய், இதான் பேய். இப்படி காட்டுங்க. சுண்டு வரல. சரி, ரொம்ப சொல்லக்கூடாது பேயை குறிச்சு. இந்த பொல்லாத பிசாசானவன் நோயை கொண்டு வர்றான். அடுத்து இது பாவத்தை கொண்டு வர்றான். பாவம் வர்றதுனால, பாவம் செய்ய செய்ய இந்த உலகம் என்ன உண்டாகுது? சாபம். சாபம்னா என்னன்னு தெரியுதா? ஒருவேளை உங்க தகப்பன் உங்களது பாட்டன் பயங்கர விபச்சாரக்காரனா இருந்து கொலைகாரனா இருந்தா, அவர் ரட்சிக்கப்படாம மரித்திருந்தா, அந்த பாவம் உங்களுக்குள்ள எப்படி வரும்? சாபம். அதுதான் உங்க பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கு. பொல்லாத சாபம்.
எங்கேயோ சாபம், யாரோ செய்த பாவம் உனக்கு சாபமா வந்திருக்கு. ஆனா ஒரு நல்ல செய்தி, இந்த சாபத்தையும் இயேசு சிலுவையில அதுக்கு தான் ஜீசஸ் கத்தியா, ஜீசஸ் 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 ஜீசஸ். ஏன் இந்த சாபம்னா என்ன? சாபத்துல ஒரு நோய், மலட்டுத்தன்மை, தருத்திரம், சாப்பாட்டுகள் அந்த பட்டினி, பசி, வேலையில திண்டாட்டம், இந்த உலகத்துடைய அக்கிரம் எல்லாம் எதனால சாபம்? எதனால சாபம் வருதுன்னா மனிதன் செய்கிற சாபம் நீங்கணும்னா என்ன நீங்கணும்? மனிதன் பாவம் செய்யாம இருக்கணும், அவன் பாவம் மன்னிக்கப்படணும். அவன் ஒரு பக்கம் அவன் பாவம் செய்யாம இருக்கணும், இன்னொரு பக்கம் கழுவப்படணும். இதுக்கு தான் ஜீசஸ் வந்தார். ஏன் எப்படி காப்பாத்த வந்தாருன்னா, என்ன பாவம் இருந்தா சாபம் இருக்கும். சொன்ன பாவம் இருந்தா பிசாசு இருப்பான். பைபிள் இருக்கா? பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டா இருக்கிறான்னு ஒரு வசனம் இருக்கா? இந்த பாவம் தூண்டுகிறவன் பிசாசு. இப்ப பிசாசை விரட்டணும்னா பாவத்தை ஒரு வழி பண்ணணும், பாவத்தை கழுவணும். சும்மா வந்து கழுவ கூடாது, அவர் வந்து கழுவ முடியாதா? 6 மணி நேரம் ரத்தம் சிந்தினார். கொடூரமையான மரணம் இயேசுவுக்கு. இந்த பூமியில யாருக்குமே இந்த மரணம் வரக்கூடாது. எப்படிப்பட்ட மரணம் பாருங்க இயேசுவுக்கு. அனாதையா சிலுவையில தொங்கி ரத்தம் வடியுது. ஏன் அதை தாங்கினார்னா, இந்த ரத்தத்தாலதான் நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்படும். ரத்தத்தாலதான் பாவம் கழுவப்படுது, ரத்தத்தாலதான் பாவம் கழுவப்படுது. இதுக்குத்தான் அவர் தாங்கினார். நாம சிலுவையை போடுறோமே, என்னைக்காய் நினைக்கிறோமா? சின்ன குழந்தையிலிருந்தே எங்களுக்கெல்லாம் சிலுவை ஓட்டே பழக்கம். ஓடி ஓடி சிலுவை வாங்குவோம், போடுங்க அத்தை சிலுவையை போடுங்க. குழந்தையா இருக்கிறப்போ சிலுவையா போட்டோம், சிலுவையா இன்னும் போடுறோம். உன் பாவம் கழுவப்பட 6 மணி நேரம் தூக்கினா பாவம் கழுவப்படுறது மட்டும் இல்ல, அடுத்து பாவம் செய்யாமல் இருக்க உன்னோட இருக்கிறாரு. உன்னோட இருக்கிறாரு. பாவம் செய்யாமல் இருக்க சொல்லுங்க, பாவம் செய்யாமல் இருக்க என்னோட அவர் இருக்கிறார். பாவம் செய்யாமல் இருக்க அவர் என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். நான் பாவம் செய்யாமல் இருக்க, என் பாவத்தை கழுவி நான் இன்னும் பாவம் செய்யாமல் இருக்க அவர் என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். ஒரு உன்னை விட்டு விலகுவதில்லை. எதுக்கு அவனோட இருக்கிறாரு? பாவம் செய்யாமல் இருக்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உன்னோட இருக்கிற நீ பரிசுத்தமாய் வாழ சொல்லுங்க. லியோவை கேளுங்க, வாலிபத்துல சொல்லுவான், நான் வெட்டி பயலா தெரிஞ்சேன், இவர் வந்து என்னை வெற்றிமயனா மாத்திட்டாரு. வெற்றி பய இப்ப எப்படி மாறிட்டாரு? வெட்டி பய இப்ப வெற்றியின் மகனா மாறிட்டாரு. ஆமென் சொல்லுங்க, கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜீசஸ் 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 ஜீசஸ். இப்படி சொல்லியா பெண்ணி சொல்லியா? உன்னை பாவம் செய்ய விடுவாரா? துணிகரமா செய்ய விடுவாரா? ஒருவேளை தெரியாம செஞ்சாலும் என்ன செய்யறாரு? சரா விடாதரா, செய்யாதரா. துணிகரமா தப்பு செய்ய விடமா, அதுதான் செய்தி. நம்ம அறியாம சில சமயம் பேசிடுறோம் அல்லது செஞ்சிடறோம். ஆனால் அவர் மன்னிச்சு, பயப்படாதரா பயப்படாதரா, நான் இருக்கேன்டா, இனி செய்யாதரா. எப்படி உங்க குழந்தை
ரெண்டு அடிச்சாவது செய்யாதரான்னு சொல்லி தூக்கி அணைச்சிக்கிருவீங்களா? பிஸ்கட்டை கொடுத்துட்டே செய்யாதரான்னு சொல்லுவீங்களா? அப்படித்தான் உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணா ஓங்கி கூட அறைவீங்க. ஆனா அடுத்து அணைச்சு ஏண்டா அதை செஞ்சான்னு நீங்க அழுவீங்க. நான் பார்த்துருக்கேன். குழந்தை தப்பு பண்ணி அடிச்சுட்ட பிறகு தாய் அழுவா உட்காந்து, ஐயோ என் பிள்ளைன்னு. அதான் இயேசு. ஆமென். உங்களை தவற விட மாட்டார். ஆமென். தப்பு செய்ய விட மாட்டார். தப்பு செய்தாலும் தூக்கி காப்பாற்றுவார். அதுக்கு தான் இயேசு வேணும்னு சொல்லு. ஆமென். அதுக்கு தான் இயேசு நமக்கு வந்து காப்பாற்றுகிறவர் சொல்லு. காப்பாற்றுகிறவர், 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 என்னை விட்டு விலகாதவர், என்னை விட்டு விலகாதவர். காப்பாற்றுகிறார். பாவத்தை கழுவி பரிசுத்தமாய் வாழ வைச்சா ஆமென். எதிரி அணுக முடியாது, முடியாதுன்னு சொல்லு. முடியாது. அதுக்கு தான் செய்யறாரு. உங்களை பரிசுத்தமா வச்சுக்கிறாருன்னா, ஒண்ணு கண்ணு மூணா பரலோகம் போகணும். இந்த பூமியில வாழ மட்டும் எதிரி உங்க மேல கையை வைக்க கூடாது. ஆமென். எதிரி கை வைக்காம இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். எதிரி உங்களை கை வைக்க கூடாது. ஆமென். அதுக்கு தான் உங்களை சுத்தமா வச்சுக்கிற முயற்சி பண்றார். ஏன்னா அசுத்தம் இருந்தா அந்த ஆவி வரும். அது அவரே தடுக்க முடியாது. கடவுளே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா அசுத்தம் தான் அவன் இருக்கிற இடம். சாக்கடைனா பன்றி இருந்தா சாக்கடை. அப்ப அசுத்தம் இல்லாம என் பிள்ளை இருக்கணும்னு அவர் ஏங்குறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் கண்டபடி பார்க்காத வாலிபனே, வாலிப தங்கச்சி, ஏன் அசுத்தத்தை பார்க்கிற? யூடியூப்ல கண்டதெல்லாம் பார்த்து அசுத்தம் உள்ள வந்தா அவன் வருவானே. அவன் வந்தா என்ன செய்வான்னு தெரியுதுல உங்களுக்கு? வாலிபத்திலே பிள்ளைகள்லாம் என்ன பாழாக்கப்படுறாங்களா, எவ்வளவு கலங்குறாங்க தாய் தகப்ப வாலிப பிள்ளைகளை பார்த்து. வாலிபத்தில் இருக்கிற பிள்ளைகள் செய்யற சில காரியங்கள்லாம் கலக்க வருதா தாய் தகப்பனுக்கு? காரணம் வந்து அசுத்தம். அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம். இடம் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இயேசு நம்மோட இருக்கிறார். ஆமென். ஜீசஸ்னு சொல்லுங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ். வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி கர்கபகா செல்லர கபகதர வல்லவரே ஜீசஸ் நேம் அவு மகிமையா ஹம்தமகதர அதிசயம் அப்தபகதர செய்தி கப்தபகதர உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. கரங்களை உயர்த்தி அன்றைக்கு ஜீசஸ் இந்த பூமியில எப்படி சுற்றி வந்தாராம்? நன்மை செய்கிற பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குபவராய். சொல்லுங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவருடைய வேலையே குணமாக்குற வேலை. எதில் இருந்து? இந்த பிசாசின் பிடியில், அந்த பாவ பிடியில் இருந்து. திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவத்தை மன்னிக்கிறேன்டா.
பாவம் மன்னிக்கப்பட்டாலே அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன ஆகுது? விலகுது. அவன் நடக்கிறான். ஆமென். 3 நடக்குது ஜீசஸ் வாழ்க்கையில. பாவத்தை மன்னிக்கிறாரு, பிசாசை விரட்டுறாரு, நோயை போக்குறாரு. சிம்பிள். ஆனா 3 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. ஆமென். இந்த பிசாசானவன் பாவம் செய்ய வைக்கிறான். அதனால வாதம் வருது. திமிர் வாதக்காரனுக்கு என்ன பேரு? திமிர் வாதம்னா திமிரு. அவன் திமிர்ல பாவம் செய்யறான், அது வாதமா மாறுது. இதை செய்ய வைக்கிறது யாரு? பிசாசு. அப்ப திமிர் வாதக்காரனை பார்த்துட்டு பாவம் மன்னிக்கப்பட்டதுடா அப்படின்னு சொல்லும் போதே பிசாசு ஓடுறான், இவன் நடக்கிறான். பிசாசு ஓடுறான், இவன் நடக்கிறான். இயேசுவுக்கு கைதட்டு. நன்றி இயேசையா. ஜீசஸ் 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 ஜீசஸ். இதான் செய்தி. தேங்க்யூ அப்பா. ஏசையான்னு கூப்பிடுங்க, அப்படியே எழுமுங்க பார்க்கலாம். ஏசையா ரட்சகரே, ஏசையா எல்லாம் கை உயர்த்தி. ஏசையா ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. ஜீசஸ் கூறுவே ஜீசஸ் இன்னும் அதிகமா. ஜீசஸ் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. பாருங்கப்பா, மனதுருகி பாருங்கப்பா, கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. அதிசயம் செய்பவரே. அதிசயம் செய்பவரே. காப்பாற்றுகிறவரேன்னு சொல்லுங்க. காப்பாற்றுகிறவரே. இயேசு யாருன்னு, இயேசு எவ்வளவு தேவை. இயேசு 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 என்னை காப்பாற்றுகிறவர், என்னை காப்பாற்றுகிறவர். இயேசுதா 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 காப்பாற்றுகிறவர். இயேசுதா இயேசுதா என் ரட்சகர், என் ரட்சகர். இயேசுதா என் ராஜா. சொல்லுங்க இயேசுதா. சொல்லுங்க என் ரட்சகர். சொல்லுங்க இயேசுதா. சொல்லுங்க என் ராஜா. சர்வ வல்லவர், சாவை வென்றவர், என் ஜீவனானா. அத உணர்ந்து சொல்லுவீங்களா? நெஞ்சில கை வச்சு, என் சொந்தமானார், என் ஜீவனானார், சர்வ வல்லவர், என் எஜமான, சாவை வென்றவர், என் மணவாள. உங்களோட சொந்தமாயிட்டாரா? என் தகப்பன், தகப்பன். அப்பா, எத்தனை பேருக்குள்ள நிச்சயம் இருக்கு உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டாருன்றவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஆமென்.
இது ஒரு சாதாரண சுவிசேஷ செய்தி தான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஆழமாலாம் இல்லை, ஆழமா சொல்ல ஆட்களை வச்சிருக்காரு. நான் சிம்பிளா இந்த இயேசு யாருன்னு சொல்லியிருக்கிறேன். எதுக்கு நான் சொன்னேன்னா, நீங்க போய் சொல்லணும். இந்த இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு, ஏன் இயேசு நமக்குள்ள வாழ்கிறார். ஒரு மதம் அல்ல இது, இது ஒரு பெந்தெக்கோஸ்தே சபையும் அல்ல, சபைதான். ஆனா அது இல்ல, அதெல்லாம் இது ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, வாழ்க்கை. வாழ்க்கை. நீங்க வாழ்க்கப்பட்டீங்களா? ஒருவரோடு வாழ்க்கப்பட்டீங்களா? ஒரு கூட இருக்கிறாரா? ஒருவேளை அவர் விட்டுட்டு போயிருக்கலாம், இவர் விட மாட்டாரு, இவர் விட மாட்டாரு. வாழ்க்கைப்பட்டு இருக்கிற உன் கைய பிடிச்சவரு கடைசிவரை இருக்கவதான் போறாரு. இது ஒரு வாழ்வு. வாழ்வு. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அதை இந்த சமுதாயம் அனுபவிக்கணும், அறியணும்னு சொல்லி ஜெபிக்க வைங்க. இந்த சமுதாயம், இந்த சமுதாயம் அறியணும், அறியணும்ப்பா. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, இது வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை, வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தை மக்கள் அனுபவிக்கணும்ப்பா. இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கையை அனுபவிக்கணும்ப்பா. ஒரு மதமா இந்த உலகம் பார்க்க கூடாதுப்பா, உங்களை அறியணும்ப்பா. தேங்க்யூ அப்பா. எவ்வளவோ சொல்லணும், நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க வீட்டுக்கு போய் சமைச்சிருக்க மாட்டாங்கல்ல, போய்தான் சமைக்கணும். தேங்க்யூ அப்பா. ஆனாலும் யாருமே போற தெரியல, நிக்கிறத பார்த்தா நாள் முழுவதும் நிப்பாங்க போல. அதுக்குன்னு நான் பாடு கத்திட்டு இருக்க முடியுமா? நான் முடிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். எதற்கு இந்த 5 காப்பாற்றி, எதற்கு காப்பாற்றுகிறார்னு கடைசியா சொல்ல போனா, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. அதனால என் வாழ்வின் நோக்கமெல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கா வாழ்வதுதான். அத ஊக்கமா சொல்லுங்க, வாழ்வின் நோக்கம், என் நோக்கம் இயேசுவுக்கா வாழ்வதுதான். இயேசுதான், இயேசுதான் ரட்சகர், ரட்சகர். இயேசுதான் ராஜா, ராஜா. இயேசுதான் தேங்க்யூ அப்பா, ரட்சகர். தேங்க்யூ அப்பா. இயேசுதான் என் ராஜா. கடைசியா எப்படி சொல்றாருன்னா, கண்ணை மூடுனா நீங்க யார பாப்பீங்க? அந்த நிச்சயம் இருக்கா? நிச்சயமா நல்லா இருப்பீங்க, நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இந்த நிச்சயம் இருந்தா நிச்சயமா நல்லா இருப்பீங்க. தைரியம் இருக்கா? சாவே உன் கொடுக்கு எங்கேன்னு கேட்டார். என்ன எனக்கு சாவை குறித்து அச்சம் இல்ல. சாவு வரட்டும், இப்ப நீங்க அதான் சொல்லல, ஆனா ஒரு நாள் வரும், அப்ப பயப்பட மாட்டீங்க. என் முகத்தை பார்க்க போறேன். இந்த ஜீசஸ் இதுவரை பார்க்க முடியல. நீ பாத்தியாயா? பெண்ணியாவது பார்த்திருக்கியா? அட நீ பாத்தியாயா? உணர்ந்திருக்கிற. நான் பார்க்கல, ஆனா நல்லாவே உணர்றேன். பார்க்கல, இதுவரை பார்க்கல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது. இந்த காத்து போல இந்த உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. சரி உட்காந்து விட்டு இந்த காத்து உணர்றேன்னா, அது போலதான் நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் அவர் என்னோட கூட இருக்கிறத நான் உணர்றேன், 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 உணர்றேன். இயேசு இருக்கிறார்னு உணர்றேன், என் கூட இருக்கிறார்னு உணர்றேன், என் கூட வாழ்றார்னு உணர்றேன். ஒரு வல்லமை இயேசு.
ஒரு வல்லமை, இயேசு ஒரு வல்லமை, இயேசு ஒரு வல்லமை இயேசு. இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அப்பா உங்க வல்லமை இறங்கணும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். நீ அதை அனுபவிக்க முடியும், நீ அதை அனுபவிக்க முடியும். முடியும். விடாது, விடாது, விடாதீங்க. ஜீசஸ் விடாதீங்கப்பா. கடைசி நேரம், கடைசி நேரம்ப்பா. கதரலர கபா கபா கதலர கம கஷத கபா கதரலர. இந்த நிச்சயத்தோடு தான் உங்களை நான் அனுப்புறேன். எனக்குள்ள இருக்கிறார், காப்பாற்றுகிறவர். எல்லாருக்குள்ளயும் இயேசு வந்துட்டாருன்னு புதுசா வந்திருக்காங்களா யாரும்? பாரு, யாரும் இல்லை, எல்லாம் வர்றவங்க தான். ஒருவேளை புதுசா வந்திருந்தா உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டாங்க. நீங்க புதுசா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, இயேசுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இருக்காங்களா? கை வைத்து காட்டுங்கப்பா. இயேசு. ஒருவேளை புதுசா வந்திருக்கவங்க அப்படி கூப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்தே கூப்பிடுவோமா? கை வைத்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் காப்பாற்றுகிறவர், இயேசுதான் காப்பாற்றுகிறவர், இயேசுதான். இந்த ஒரு வசனம் திரும்ப திரும்ப வருது. நான் அதை தான் காலையில தோட்டத்துல சொல்லிட்டு வந்தேன். அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்படியே கேளுங்க. உற்சாகமா இருக்கீங்களா? கர்த்தர் அந்த நெகேமியா 9:20 9:20 ஜீசஸ் ஜீசஸ் 21 இவ்விதமாய் இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை. இதை மட்டும் சொல்லு. இப்படி சொல்லுங்க. இப்படி இப்படி வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். இதை நீங்க சொல்லுங்க. 40 வருஷம் வனாந்தரத்துல ஒன்றிலும் குறைபடாதபடி பராமரித்தவர் என்னையும் பராமரிப்பார், என்னையும் பராமரிப்பார், என் குடும்பத்தை பராமரிப்பார், என் குடும்பத்தை பராமரிப்பார். இப்படி முடிஞ்சா கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிச்சு முடிச்சிருவோமா? அவ்வளவுதான். ஆமே. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, உந்தன் திருநாமம் பரிசுத்தமான. சொல்லுங்க. தகப்பனே பரிசுத்தமானது. கை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை பாருங்க. முடிஞ்சா உட்கார்ந்து கூட செய்யுங்க. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை விட்டு போக மனசில்லை பாருங்க. 11:30 முடிக்கணும்னாலும் முடிதான் விழுது கீழே. முடிக்க முடியல.
முடிச்சிடவா இல்லையா? சரி, இங்கிட்டு வையா. டே முடிக்காதேன்னு சொல்லி தண்ணியை கொண்டாந்து வைக்கிறான். டேய் முடிக்காதிய தண்ணியை குடிச்சுக்கிட்டு முடிக்காதிய குடிக்காதேன்னு சொல்ல மாட்டான். குடிக்காதிய தண்ணிய கூட்டத்தை முடிக்காதிய தெளிவா இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார் இல்ல? நச்சேரி இந்த விடுதலை கொடுத்துட்டு 5 வகையான விடுதலை கொடுத்துட்டாரா? ஆமென். சொல்லுங்க. இப்படி விடுதலை கொடுத்து அப்படி முடிய பிடிச்சு மேல கொண்டு விடுவார். சாரி, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி என் பிள்ளைய அப்படியே கையில வச்சு அப்படி போயிடுவாரு. இதுக்கு இடையில என்ன நடக்குது? இந்த உலகத்துல வாழணுமே இல்ல? அதுக்கு தான் இந்த 9, 19, 20, 21 3 வசனங்களை வீட்டுல வாசிங்க. குயிக்கா 7 காரியம் கிடக்கன்னு சொல்லி முடிச்சிடுறேன். அதுதான் நான் அதை தயார் பண்ணி கூட போகல. அந்த தோட்டத்துல அந்த மக்கள் மத்தியில் நிக்கிறேன். தெளிவா இதுல 7 காரியம் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். 7 இருக்குதுல. சொல்லுங்க, 7 இருக்கு. அத கேளு நீ. 7 இருக்கு. அதுல 7 இருக்கு. அதுல எப்படி இருக்கு? இப்படியா 21ல எப்படி இருக்கு? இப்படி 40. இப்படி சொல்லுங்க. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். மனப்பாடம் ஆயிடுச்சா? பராமரித்து வந்தி அந்த தன் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்துல. இந்த பூமி ஒரு வனாந்தர பூமி. சொல்லுங்க, இந்த பூமி ஒரு வனாந்தர பூமி. நம்ம பரலோகத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் கல்லறை பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஆமென். நெருங்குறமா? ஆமென். கல்லறைக்குள்ள படுக்க போகல. ஆமென். நாம மேல போறதுக்கு போய் கல்லறையில படுக்க போறோம். ஆமென். சரீரம் தான் கல்லறைக்குள்ள போகும். ஆமென். ஆத்துமா எங்க போகும்? மேலதான் போகும். ஆமென். இங்க இருக்கிற ஒரு ஆத்துமா கூட கீழே போயிடக்கூடாது. ஆமென். பாதாளம் போயிடக்கூடாது. ஆமென். அதுக்கு தான் இந்த ஊழியம். ஆமென். அதுக்கு தான் இந்த கத்து. ஆமென். அப்போ பரலோகம் கூட்டிட்டு போறவரு இந்த 40 வருஷம் இந்த வனாந்தரத்துல என்னென்ன செய்வாருன்னு தான் இதுல இருக்கு. இப்படி ஒரு குறைவுமின்றி ஒன்றிலும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்து. இந்த வனாந்தர உலகத்துல உங்களை பராமரிப்பாரா? ஒன்றிலும் குறைவுபடாதபடி பராமரிப்பார்னு சொல்லி கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒன்றிலும் குறைவுபடாதபடி எங்களை பராமரித்து வருவீரப்பா. ஒன்றிலும் குறைவுபடாதபடி எங்களை பராமரிக்கிற தகப்பனே நன்றி அப்பா சொல்லிட்டு தான் சொல்றாரு. அந்த 21 கீழே இருந்து மேல போவோம். 21, 20, 19 கீழே இருந்தே மேல போவோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை. அப்படின்னா வஸ்திரங்களுக்கு குறைவில்லாமல். அதான் அர்த்தம். ஒன்றிலும் குறைவில்லைன்னா வஸ்திரத்துக்கும் குறைவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். செய்வாரா? ஆமென். நான் என் ஆரம்ப நாட்கள் நினைச்சு பார்க்கிறேன். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. வருஷத்துக்கு 2 முறை தான் போய் ஜவுளிக்கு போயிட்டு வருவாங்க. அப்படிதான் எடுக்க முடியும் வஸ்திரம். வருஷத்துக்கு கிறிஸ்துமஸுக்கும் எங்க ஊர் திருவிழாவுக்கு தான் எங்க அப்பா போய் ஜவுளி எடுத்துட்டு வருவார். விரும்பின ட்ரெஸ்ஸை போட்டதில்லை. இந்த சின்ன வயசுல குழந்தையா இருக்கிற போது இப்படி பார்ப்பேன். பணக்கார வீட்டை பார்க்கும்போது எனக்கு வேதனை வரும். அப்படிலாம் தான் நாங்க வரோம். இன்னைக்கு என்னென்னமோ ட்ரெஸ் வருது. ஆனா கைவிடல. கைவிடுவாரா? உன்னை கைவிட மாட்டா. ஒருவேளை பிள்ளைங்க ஏழ்மை குடும்பத்துல இருக்கலாம். வெறுமன ட்ரெஸ் கிடைக்காம இருக்கலாம். வெறுமன சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம். சோர்ந்து போயிடாத. இன்றைக்கு என்னை வாழ வைக்கிறவர் உங்களை வாழ வைப்பா. எத்தனையோ பேருக்கு ட்ரெஸ் வச்சு கொடுக்க வைக்கிறாரு. காரணம் உன்னை பராமரிப்பா. ஒன்றிலும் குறைபடாதபடி. அது வஸ்திரத்துல குறைவு இருக்காது. அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு? அவர்கள் கால் வீங்கவும் இல்லை. என்ன கால் மட்டுமா அவங்க எல்லாமே வீங்குது? அர்த்தம் என்ன? அவர்கள் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லைன்னு.
அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு இடத்துல இருக்கா 105 சங்கீதம் 37 நினைக்கிறேன். அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் எங்கிருந்து புறப்பட செய்தாரா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. சொல்லுங்க. ஆமென். ஒருவனும் இல்ல இல்ல. இந்த சபையில பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்ல. ஒருவரும் இருக்க போறது இல்ல. ஒருவரும் இல்ல. இனி ஒருவரும் இருக்க போறது இல்ல. பலவீனப்பட்டவர் ஒருவரும் இருக்க போவது இல்ல. தேங்க்யூ அப்பா. என்ன ஸ்கேல் ஒன்லயே இருக்கா? அமகதரலரகபா சிக்கமகதரால நில்ல. எவ்வளவு நேரம் தான் கையை பிடிச்சிட்டு இருப்பான் பாவன். 8 மணிக்கு உட்கார்ந்தவன் ஓய்வுலாம் கொடுக்கறதில்ல. போட்டுக்கிட்டே இரு, அதான் உனக்கு உபவாசம். அதான் கையை எடுக்காம நீக்க மகதரா முடிக்க. என்ன அருமையான வசனம் பாருங்க. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணாரா? அந்த வனாந்திர உலகத்துல எப்படி இருந்தாங்களாம்? பொண்ணு வெள்ளியும் இருந்தது. உங்களுக்கு வேண்டிய பணம் இருக்குமா? இருக்கும். வேண்டிய பணம் இருக்குமா? இருக்கும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஒன்றிலும் குறைபடாதபடி, ட்ரெஸ்ல குறைவில்லை, சுகத்துல குறைவில்லை. இந்த 20ஆம் வசனம் கவனிங்க. 20ஆம் வசனம் வெறுவெறுன்னு படிங்க. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். ஆமென். அப்ப ஜீசஸ் எங்கோ இல்ல, நமக்குள்ள ஆவியாக வந்து என்ன கொடுக்கிறாரு? அறிவு. உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறாங்களா? நல்லாவே இருக்கு. இயேசு இருக்கிறாரு. ஆமென். அறிவு இருக்கு. அறிவு இருக்கு. ஆமென். சொல்லுங்கய்யா. உங்க வாலிபத்தில் இருக்கிறார், படிச்சீங்க 2 பேரும். அந்த அறிவை விட இப்ப எவ்வளவு இருக்கு அறிவு? ஆமென். நல்லாவே இருக்கா? சொல்லுங்கடா வாலிபர்கள். நல்லாவே இருக்கு. ஒரு காலத்துல வாலிபரா இருந்தவங்க நானே பாக்குறேன். பழகிறல 2 பிள்ளைகளோடைய நல்லாவே அறிவு இருக்கு. சொல்லுங்க, நல்லாவே அறிவு இருக்கு. அந்த அறிவு இருந்தா இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு, மாஸ்டர் ஆயிட்டாரு. அந்த அறிவு தான். ஆமென். யாரு கொடுத்த அறிவு? அவர் கொடுத்த அறிவு. இயேசு இருந்தா உன் பிள்ளைக்கு அறிவு இருக்கும். அப்ப நீங்க ஸ்கூல்ல அனுப்பி படிக்க வச்சுட்டே இருக்கீங்க. ஆனா இந்த படிப்பை கொடுத்துட்டே இருங்க. இயேசுவை படிக்க வைங்க. ஆமென். இயேசுவை படிக்க வைங்க. ஆமென். அறிவு பெருகும். பெருகும். ஜீசஸ். நன்றி அப்பா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அடிமையை தேங்க்யூ அப்பா நோக்கி பார்த்தீரே. கையை உயர்த்துங்க. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திர. சொல்லுங்க, பல கோடி என்ன? ஒரு கோடி. உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பல கோடி ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. பா முடிக்க போறேன். ஜீசஸ் ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. 20ல அறிவு வருது. அடுத்து அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து. இன்னைக்கு தேவை சாப்பாடும் தண்ணியும் இல்ல, அதை கொடுப்பாரா? ஆமென். இதுவரை உங்களை பட்னியா விடல. ஆமென். நாங்கெல்லாம் சாதாரண குடும்பம் தான், ஆனா பட்னியா மட்டும் விடல. ஆமென். அது மட்டும் நான் சொல்லுவேன், பட்னியா விடல. சொல்ல அமல். சாதாரண மில்லு குடும்பம் தான், ராஜகம்பீரம் தான். ஏதோ நினைச்ச சாப்பாடு கிடைக்கல, பட்னியா விட மாட்டேன். ஆமென். ஆனா அது ஒரு காலம் நினைச்ச சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம். இந்த காலம் இவர் வந்துட்டாரு, ஐயோ வேண்டாம்னு சொல்ல போறீங்க. ஐயோ இது வேண்டாம். ஆமென்.
பிரியாணியா வேண்டான்னு சொல்ல போறீங்க. இப்ப பாருங்க, பிரியாணிலாம் பிரியமா தான் வருது. அடடா வேண்டாடா அப்படி சொல்ல வைப்பார். ஆமென். மண்ணாமல் போஷித்தார். ஆமென். தண்ணியால உணவு இருந்தது, தண்ணி இருந்தது, ட்ரெஸ் இருந்தது, சுகம் இருந்தது. ஆமென். ஆமென். நன்றி. இப்படியாய் பராமரித்தார். இப்படியாய் பராமரித்தார். ஒன்றிலும் குறைவுபடாதபடி. ஒன்றிலும் குறைவுபடாதபடி. இப்ப மேலே இருந்து வருவோம். 7 சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி பராமரித்தாரா? அந்த 9:19 நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. சொல்லுங்க, இந்த பூமியில கைவிட மாட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். களைப்பாயிடுச்சா? பிள்ளைங்க பொறுமையா உட்கார்ந்துருக்கல. ஏய், சின்ன செட்டுங்க. அப்போ இந்த வனாந்தர உலகத்துல அவருடைய இரக்கம் உங்களை கிறக்கமா விட மாட்டார். விட மாட்டார். சொல்லுங்க, இரக்கம் இருக்கிறதுனால. இறக்கம் இருக்கிறதுனால கிறக்கத்துல விட மாட்டாரு. என்ன செய்யறாருன்னு இருக்கு. கைவிட மாட்டார். வழி நடத்த, அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பம் அவர்களுக்கு. அப்போ நம்மோட கூட ஏன் இருக்கிறாருன்னா, இயேசு என்ன செய்யறாரு? வழி நடத்துறார். இப்படி காட்டுங்க. வழி நடத்துகிறார். இந்த ஊழியத்தை நடத்துறாரா? ஆமென். நடத்துறாரா? ஆமென். வழி நடத்துறாரா? வழி நடத்துகிறார். அப்போ வழி நடத்துகிற இயேசுன்னு சொல்லுங்க. வழி நடத்துகிற இயேசு. எல்லாமே இயேசுவாவே பாருங்க. ஆமென். ஆமென். வழி நடத்துகிற இயேசு. வழி நடத்துகிற இயேசு. அதான் மேக ஸ்தம்பம். ஆமென். வழி நடத்துகிற மேக ஸ்தம்பம் தான். மேக ஸ்தம்பம் தான். ஜீசஸ். ஜீசஸ். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ். ஜீசஸ். வழி நடத்துகிற ஜீசஸ். இப்ப என்னை வழி நடத்துறாரா? ஆமென். நீ காலையிலே எழுப்பி விட்டார். இந்த நேரம்லாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு தெரியும் எப்ப நான் மேல போறேன்னு. லியோவுக்கு தெரியும். மேல போனா நடத்துறாரு. நடத்துறாரு. இத சொல்லு, இத சொல்லாத. உங்கள்கிட்ட நிக்கிறேன், நடத்துறாரு. இத சொல்லு, சொல்லாத. நடத்துறாரா? அதான் ஜீசஸ். இப்ப வழி நடத்துகிறார். அடுத்து வழி நடத்துகிற மேக ஸ்தம்பம். அடுத்து அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு விலகல. வழிகாட்ட மேக ஸ்தம்பம், வெளிச்சம் தர அக்கினி ஸ்தம்பம். சொல்லுங்க, வெளிச்சம். வெளிச்சம். வெளிச்சம் தருகிறார். வெளிச்சம் தருகிறார். இருள் இருள் சூழ்ந்து சூழ்ந்து வருதா? இருள் தான் பிசாசானவா. அவன் பேரு இருட்டுக்கு. இருட்டு, அந்த இருட்டு இரவு உங்களை சூழ்ந்து கொள்ளுதா? அந்த இருட்டை விரட்டத்தான் இயேசு வெளிச்சமா வந்திருக்கிறார். ஆமென். இருள் என்றாலே பிசாசானவன். ஆமென். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு, ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சபை இது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்தகார இருளிலிருந்து, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய. அப்ப யார் அந்தகார இருள்? பொல்லாதவன். ஆமென். எதிரிதான் அந்தகார இருள். ஆமென். ஆச்சரியமான வெளிச்சம் யாரு? இயேசு. இயேசு. ஆச்சரியமான வெளிச்சம் இயேசு. ஆச்சரியமான வெளிச்சம். ஆச்சரியமான வெளிச்சம். ஆச்சரியமான வெளிச்சம். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு வரவழைத்தவர் இயேசு. வெளிச்சம் தரும் அக்கினி ஸ்தம்பம். 2 வந்துருச்சா? 3வது 20ல அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு. அறிவை உணர்த்தும் ஆவி. ஆமென். 3 சொல்லிட்டு நான் முதல்ல 1 வழி நடத்தும் இயேசு. வெளிச்சம் தருகிற இயேசு. அந்த ஸ்தம்பத்தை சொல்லு. வழி நடத்தும் மேக ஸ்தம்பம் இயேசு. இயேசு. வெளிச்சம் தருகிற அக்கினி ஸ்தம்பம் இயேசு. 3 அறிவை தருகிற ஆவி, நல்ல ஆவி இயேசு. இயேசு. 3 வந்துருச்சா? ஆமென். 4வது
அதே வசனத்துல அவர்கள் வாய்க்கும்படிய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தி. சொல்லுங்க, மன்னா மன்னா அவர் இயேசுதான். ஆமென். ஒரு பக்கம் இந்த உணவு நமக்குள்ள வந்தாலும் மேலான விண்ணக மன்னா யாரு? இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு உணவாக வருகிறாரா? ஆமென். சொல்றாருல, எல்லாம் சாப்பாட 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தோன்னா மறுநாள் ஒரு பெருங்கூட்டமே அவரை பின்னாடி ஓடியாந்துச்சு. ஏன்னா ஃப்ரீ ஹோட்டல்ல இன்னைக்கு ஃப்ரீ சாப்பாடுனா என்ன செய்வீங்க? பெருங்கூட்டம் வந்துருச்சு. சார், அன்னைக்கு திரும்பவும் அப்பத்தை எடுத்து கொடுக்க கூடாது. ஏய், இந்த அழிந்து போகிற அப்பத்தை தேடாதீங்கடா, அழியாத ஒரு அப்பம் அது எங்க கொடுங்க அப்படின்ற போது நான் தாண்டா அதுன்றார். கை தட்டுங்க பார்க்கலாம். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவன் தரும் அப்பம். இந்த அப்பம் இருந்தா அந்த ஆப்பம் வந்துடும் தேடி. சொல்லுங்க, இந்த அப்பம் இருந்தா அந்த ஆப்பம் தேடி வந்துடும். வருதா? வருது. எனக்கு இப்ப வருது, வந்துகிட்டு இருக்கு. இந்த அப்பத்தை டெய்லி சாப்பிடுறேன். அந்த அப்பத்துக்கு குறைவே இல்லை. அப்பத்தா அந்த அப்பத்துக்கு குறைவு இருக்காது. கை தட்டுங்க பார்க்கலாம். முடிக்கிறேன். முதல்ல இருந்து வந்துருவோம். மண்ணா, அடுத்து தண்ணி. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த சாதாரண தண்ணி மட்டுமல்ல, ஜீவன் தரும் தண்ணி யாரு? இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஜீவன் தரும் அப்பம் யாரு? இயேசு. ஜீவன் தரும் தண்ணி யாரு? இயேசு. ஹalleluya. ஹalleluya. 5 வந்துருச்சா? வந்துருச்சு. வழிகாட்டுகிற மேக ஸ்தம்பம் இயேசு. இயேசு. வெளிச்சம் தருகிற அக்கினி ஸ்தம்பம் இயேசு. அறிவை தரும் நல்ல ஆவி இயேசு. ஜீவ மன்னா இயேசு. ஜீவ தண்ணீர் இயேசு. 5 வந்துருச்சா? வந்துருச்சு. இப்படியாய் ஒரு குறையுமின்றி அவர்களை கடைசி 2 என்னது? அவன் வஸ்திரங்கள் பழமையா போகல. வஸ்திரம் அவர்தான் ஜீசஸ். வஸ்திரம் அவர்தான் ஜீசஸ். சுகம் அவர்தான். சுகம் அவர்தான். 7 வந்துருச்சா? வந்துருச்சு. ஜீசஸ். ஜீசஸ். இப்படி வனாந்தரத்துல ஒன்றும் குறைவுபடாதபடி பராமரிப்பு. உலக பிரகாரமே சொல்லி முடிக்கிறதா இருந்தா ஒன்றிலும் குறையப்படாதபடினா வழி நடத்த மேக ஸ்தம்பம், வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம், அறிவு வர. எத்தனை கல்லூரி இருந்தாலும் அறிவு இல்லையே. அறிவு இருந்தா எவ்வளவு அட்டகாசம் நடக்குமா? அறிவு புகட்ட இயேசு. அடுத்து தான் சாப்பிட உணவு கொடுக்கிற இயேசு, தண்ணி கொடுக்கிற இயேசு, அடுத்து Dress கொடுக்கிற இயேசு, அடுத்து சுகம் கொடுக்கிற. இந்த 7 இப்படியாய் ஒன்றிலும் குறைவுபடாதபடி அவர்களை பராமரி. 7 சொல்லுங்க. 7 சொல்லி 7 இப்படியா வழி நடத்துகிற மேக ஸ்தம்பம் இயேசு. வெளிச்சம் தரும் அக்கினி ஸ்தம்பம் இயேசு. அறிவை தரும் நல்லாவி இயேசு. வானத்தின் மன்னா இயேசு. ஜீவ தண்ணீர் இயேசு. வஸ்திரம் இயேசு. சுகம் தருகிற இயேசு. இப்படியாக ஒன்றும் குறைவுபடாதபடி பராமரித்து வருபவரே இயேசு. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசு. Thank you அப்பா. மகதரலரகபா சிபகதரலரா என்று கூட தேங்க்யூ அப்பா. இந்த வெயில்ல இவ்வளவு நேரம் இருந்தீங்களே,
எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? உங்களை பராமரிப்பாரா? 7 விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கா? ஆமென். ஒன்றிலும் குறைபடாதபடி, ஆமென். சாப்பாட்டுல குறைவில்லாமல், ஆமென். தண்ணியில குறைவில்லாமல், ஆமென். டிரெஸ்ல குறைவில்லாமல், ஆமென். அடுத்து சுகத்துல குறைவில்லாம, அறிவுல குறைவில்லாம, வெளிச்சத்துல குறைவில்லாம, வழி நடத்துதல்ல குறைவில்லாம, ஒன்றிலும் குறைபடாதபடி, ஒன்றிலும் குறைவுபடாதபடி அந்த பராமரிக்கிற தகப்பனுக்கு நன்றி. வனாந்திரத்திலே ஒன்றிலும் குறைவுபடாதபடி எங்களை பராமரிக்கிற தகப்பனுக்கு நன்றி. நன்றி. வழி நடத்துறதுல குறைவில்லாம, வெளிச்சத்துல குறைவில்லாம, அறிவுல குறைவில்லாம, வானத்தின் மண்ணால குறைவில்லாம, ஜீவ தண்ணீர்ல குறைவில்லாம, வஸ்திரத்துல குறைவில்லாம, சுகத்துல குறைவில்லாம எங்களை நடத்துகிற தகப்பனுக்கு நன்றி. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. சொல்லுங்க. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. இயேசு இருந்தா, சொல்லுங்க, இயேசு இருந்தா, இயேசு இருந்தா எல்லாம் நடக்கும். ஆமென். அது ஒன்றிலும் குறைபடாதபடி. ஆமென். சிங்க குட்டிகளுக்கு கூட பட்டினி, ஆனா ஆட்டுக்குட்டிக்கு ஆமென் குறைவில்லை, 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 குறைவில்லை. ஒன்றிலும் குறைவில்லை, ஒன்றிலும் குறைவில்லை. காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவார். ஒன்றிலும் குறைவில்லாமல் எங்களை காப்பாற்றுவார். ஒன்றிலும் குறைவில்லாமல் எங்களை காப்பாற்றுவார். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. கல்லா கைதட்டி பாடி முடிக்க போறோம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நமது சிறகால், நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். எல்லாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க. உன்னதன் மறைவில் என்றும் நிச்சயமா சொல்லுங்க. தேவனை நோக்கி, தேவனை நோக்கி
அடைக்கலம் என்று சொல்லுவேன் சொல்லுவேன் தேவனை சொல்லுவேன். அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய் தப்புவிப்பார் தப்புவிப்பார். அத சொல்லுங்க. வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் 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 தப்புவிப்பார். இயேசு தப்புவிப்பார். தப்புவிப்பார். இப்ப கைதட்டி 3 4 ஹalleluya. ஹalleluya. பெரின்பமே. ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya. பெரின்பமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. ஹalleluya. பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே